காரைக்கால் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மக்களை இந்த அரசு வஞ்சித்திருக்கிறது. போச்சு இதுவரைக்கும் ஒரு செங்கல் எடுத்து வைக்கிற மக்கள் மருத்துவம் பார்க்க போனால் அங்க தரமான மருத்துவர் இல்ல, மருத்துவமனையும் சரியா இல்ல. காரைக்கால் மக்கள் பாவப்பட்டவர்கள். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு தகுந்த பாடம் கொடுப்பார்கள். இந்த 5வது ஆண்டு பட்ஜெட்டோடு சேர்த்தா காரைக்கால் ஒட்டுமொத்தமாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலுக்கு என்று எந்த ஒரு புதிய திட்டமும் கொடுக்கப்படவில்லை. காரைக்கால் மக்களை இந்த அரசு வஞ்சித்திருக்கிறது. காரைக்கால் மக்களுக்கு வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. காரைக்காலில் கட்டுமான பணிகள் நடைபெறவில்லை. சாலை வசதிகள் இல்லை. குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. சாக்கடை திட்டம் சரியாக செய்யப்படவில்லை. விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கப்படவில்லை. இப்படி இந்த காரைக்காலை ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியில புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்ல நாங்கள் காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிப்போம் சொன்னார் 2023ல. இதுவரைக்கும் 2025 ஆகி போச்சு. இதுவரைக்கும் ஒரு செங்கல் எடுத்து வைக்கிற இடமும் கையகப்படுத்தல, நிலமும் கையகப்படுத்தல. காரைக்காலுடைய மருத்துவத்துறை மிக சீரழிஞ்சு போயிருக்கு. மக்கள் மருத்துவம் பார்க்க போனால் அங்க தரமான மருத்துவர் இல்ல, அந்த மருத்துவமனையும் சரியா இல்ல. குறிப்பா காரைக்கால் மக்கள் பாவப்பட்டவர்கள். அவர்களுக்கு தேவையான மருத்துவம் கொடுப்பதற்கு ஆனா இந்த அரசாங்கம் தயாரா இல்லை. அதுக்காக நடவடிக்கை எடுக்கல. ஜிப்பர் வளாகம் கட்டி இருக்கிறாங்க. அங்க இருந்து கூட மருத்துவம் பார்க்கறதுக்கான சரியான வேலை நடக்கல. அதே போல இப்ப நம்ம மொத்த பட்ஜெட்ல காரைக்காலுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிறாங்க? காரைக்காலுக்கு 15% நிதி ஒதுக்கணும். அந்த நிதி ஒதுக்கல. அதனால ஒட்டுமொத்தமாக திரு ரங்கசாமி ஆட்சியில தொடர்ந்து அவர் எப்ப முதலமைச்சராக வந்தாலும் சரி 2011 2016 வரைக்கும் காரைக்காலை புறக்கணிச்சாரு. இப்ப புறக்கணிச்சாரு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்கால் பகுதி மக்கள் திரு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு தகுந்த பாடம் கொடுப்பார்கள். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.